இப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம அப்டேட் பார்த்தோம், செக்யூரிட்டி பார்த்தோம், ஃபீச்சர் பார்த்தோம், இது எல்லாம் பார்த்தோம். சாஃப்ட்வேருக்கு நம்ம காசு குடுக்கணும். ஏன்னா, எந்த ஒரு விஷயமும் இன்டர்நெட்ல ஃப்ரீயா கிடைக்காது. ரைட்? எந்த ஒரு விஷயமும் ஃப்ரீயா கிடைக்காதுன்றதுனால, காசு குடுத்து வாங்கணும். சம் விஷயங்கள் ஃப்ரீயா கிடைக்குது. பட் அதுக்குமே அவங்க ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி லைசென்ஸ் பண்றது? அதுவும் எப்படி செக்யூர்டா லைசென்ஸ் பண்றது? அதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது? அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ, அதுல சாஃப்ட்வேர் லைசென்சிங்க நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த 4 விஷயத்த வச்சு தான் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காஸ்ட் மேனேஜ்மென்ட் பெனிஃபிட். இந்த காஸ்ட் மேனேஜ்மென்ட் பெனிஃபிட்னா என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேருக்கு நீங்க எந்த அளவுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடோப் பிரீமியர் ப்ரோ இருக்குன்னு வச்சுப்போம். அந்த அடோப் பிரீமியர் ப்ரோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ₹1,00,000 கேட்கிறோம். அதே மாதிரி ஒண்டர்ஷாப் ஃபிலிமோரா, அதுவும் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான். அது வருஷத்துக்கு ₹29,000 கேட்கிறான். ஸோ டிபெண்ட்ஸ் உங்க கம்பெனி எந்த அளவுக்கு அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்க, அந்த அப்ளிகேஷன் மூலயமா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு அப்ளிகேஷனோட ப்ரீமியமுக்கு போலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஸோ இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றதும் அதுதான். உங்க கம்பெனிக்கு என்ன தேவையோ இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதை சூஸ் பண்ணா தான் காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா காசு நம்ம எவ்வளவு போடுறோமோ அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்போம். அதுவும் அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன்ஸ் வருமா இல்ல அதை சார்ந்த மற்ற இடத்துல ரிட்டர்ன்ஸ் வருமான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்ஷோர்ஸ் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். லீகல்னா இந்த வக்கீலுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை நோண்டி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். லைக் வந்து உங்க டேட்டாவை நாங்கள் எங்க வேணாலும் யூஸ் பண்ணுவோம், அந்த டேட்டாவில் என்ன ப்ராஃபிட் இருந்தாலும் எங்களுக்கு தான், அதில் வர எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம அலோன்னு கொடுக்குறோம் இல்லையா, அந்த அலோவில் அவன் எடுத்துப்பான். ஸோ அந்த அலோ எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் லைசன்சிங் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் லைசன்சிங் யார் என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனில அதுக்குன்னு ஒரு லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் டீம் இருக்கும். அந்த லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. என்ஷூர்ஸ் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனில வந்து அந்த பர்டிகுலர் பாலிசியை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பாலிசி எல்லாம் நம்மளுடைய பாலிசிக்கு மேட்ச் ஆகுதா, அது நம்மள எதனா அஃபெக்ட் பண்ணதான்னு சொல்லிட்டு லைன் பை லைன் படிப்பாங்க. ஸோ இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ண போறாங்களோ அவங்க கொடுப்பாங்க. ஸோ என்ஷூர் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் லீகல் டீம்னே ஒன்று இருக்கும் சாஃப்ட்வேரோட லீகல் அனலைசிஸ்க்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது, அந்த சாஃப்ட்வேரோட ரூல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு பாதிக்குதா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனால ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறது, ஆர்எல்ஸ் இந்த பிரச்சனைனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் நம்ம வந்து என்ஷூர் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து ப்ராடக்ட்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஒரு லைசன்ஸ் இருக்கு. இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கிரியேட்டர், நான் யூடியூப்ல வீடியோஸ் போட்டா அதை பார்த்தா நீங்க வந்தீங்க. ஸோ அண்ட் இப்போ கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இன் ஃபியூச்சர்ல நிறைய பேர் வர போறாங்க. ஸோ இது எல்லாம் இருக்கு. இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறது மூலயமா என்னுடைய பெர்மிஷன், நான் கிரியேட் பண்றதுக்கு அவங்க எப்படி டேட்டாவை யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு, நான் அவங்களுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாம் அவங்க ஓனர் ஆயிட முடியாது. ஏன்னா அவங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோம், நம்ம வந்து பே பண்றோம். சரியா? அப்படி பே பண்றதுனால நம்ம வந்து என்டையர் விஷயங்களை வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். அவனுடைய பொருளை வாங்குறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காசு கட்டிடுறோம். ஆனா அந்த பொருளை வாங்குறதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மூவி இருக்கு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஜினிகாந்தோட கூலி வரப்போகுது. சரியா? இந்த கூலி படத்துக்கு நீங்க தியேட்டருக்கு போனீங்கன்னா அந்த படத்தை பார்க்கறதுக்கான பர்மிஷன் மட்டும் தான் உங்களுக்கு. கரெக்டா? நீங்க காசு கொடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக அந்த படம் உங்களுக்கு சொந்தமாயிடாது. கரெக்டா? இப்போ ஒரு லைசன்ஸ் நீங்க வாங்குறீங்கன்றதுனால அந்த லைசன்ஸை நீங்க யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ரைட். அந்த அப்ளிகேஷனை நீங்க எந்த காரணம் கொண்டு சேல் பண்ணக்கூடாது. இது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் அப்ளிகேஷன் நம்ம வாங்கி யூஸ் பண்றதுக்காக நம்மளுடைய டேட்டாவை வந்து அவன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது நாம. ஓகேவா? இது ஆப்போசிட்ல நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்கின ஒரு இடம் பிரீமியர் ப்ரோன்னு வச்சுக்கலாம். இப்போ பிரீமியர் ப்ரோ வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தானே. சரி, இப்போ நாம வந்து இவங்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்னா ரெண்டலுக்கு தான், ஒரு வருஷமா 2 வருஷமா இல்லை லைஃப் டைமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டலுக்கு தான் அவனோட சாஃப்ட்வேர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க. இப்போ இங்கிருந்து இவன் சைட்ல இருந்து பாருங்க. இப்போ
ப்ரீமியர் ப்ரோவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கிற விஷயங்கள் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையும் நம்ம அலோவ் தான் பண்ணுவோம். ஓகேவா? அதை அலோவ் பண்ணால் தான் ஒர்க் பண்ண விடுவான். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இப்போ ப்ரீமியர் ப்ரோ கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டோம். சரியா? லைசன்ஸ் வாங்கின காரணத்துக்காக இந்த ப்ரீமியர் ப்ரோ நமக்கு சொந்தம் கிடையாது. லைசன்ஸ் மட்டும் தான், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம முன்னாடி படத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம். கூலி படத்தை நீங்கள் போய் காசு கொடுத்து பார்க்குறீங்க. அந்த 3 மணி நேரம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு 180 ரூபா 200 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து. சரிங்களா? நீங்கள் 200 ரூபா கொடுத்துட்றதுக்காக காரணத்துக்காக அந்த படத்துக்கு வந்து நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது இல்லையா? அதே மாதிரி இங்கே லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்றதுக்காக இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு உரிமை கிடையாது. சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. சரியா? இது நம்ம கிட்ட இந்த கம்பெனிக்காரன் சொல்றது. இந்த ப்ரீமியர் ப்ரோ கம்பெனிக்காரன் இப்போ இங்கிருந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இவங்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்கிட்டோம், இவன் வந்து வச்சு யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுவோம், ஃபோட்டோஸ் கிரியேட் பண்ணுவோம், கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இது எல்லாமே இவனோட டேட்டா பேஸில் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவங்கிட்ட லைசன்ஸ் வாங்கினதுனால இவனுடைய ப்ராடக்ட்டை வந்து இவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்றதுக்காக எந்த உத்தரவாதமும் கிடையாது. யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். லைசன்ஸ் வாங்கின காரணத்துக்காக இவனுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதே மாதிரி லைசன்ஸ் வாங்கிட்டீங்க, அதனால் நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கு தான் சொந்தம். ஸோ அதை வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்போ இந்த பாலிசி உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாலிசிஸ் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் இருக்கும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் லைசன்ஸ் வாங்கினாலுமே நீங்கள் கிரியேட் பண்ணுறதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட போய் ப்ராடக்ட் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஏன் வாங்க மாட்டீங்க அப்படின்னா, இஃப் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ எனக்கு என்ன, நான் தான் உனக்கு காசு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? இன்னும் சிம்பிளாக புரியணும்னா, ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறீங்க. வாடகை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்துக்கலாம். சரியா? அதுக்காக வீடு உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் வாடகை கொடுக்குறீங்கன்றதுக்காக வீடு உங்களுக்கு சொந்தம் கொண்டாட மாட்டீங்க. அதேமாதிரி நீங்கள் உள்ளே இருக்கிறன்றதுக்காக உங்களுடைய பெட்ரூம்குள்ளே ஓனர் வந்து வரக்கூடாது. கரெக்டாக? செக்யூரிட்டி மெஷர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் வாங்குறப்போ அந்த சாஃப்ட்வேரோட செக்யூரிட்டி எந்த லெவலில் இருக்குது? லைக் வந்து இப்போது எனிடெஸ்க்ன்றது இருக்குது. எனிடெஸ்க் வந்து எந்த கம்பெனியில் அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த அந்த அப்ளிகேஷனோட செக்யூரிட்டி வந்து மகாமட்டமாக இருக்கும். மகாமட்டமாக இருக்க மீன்ஸ் அவன் வந்து இன்டர்நெட் மூலயமா வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. லைக் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து எனக்கு தெரியும், என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரிற மாதிரி நம்மளால் பண்ணிக்க முடியும். ரிமோட் எடுத்துக்க உங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலை நான் இன்டர்நெட் மூலயமா எடுத்துக்கலாம். ஆனால் என்கிரிப்ட் எந்த அளவுக்கு 256 பிட் என்கிரிப்ஷன் சொல்லுவான். ஆனால் ஆகுமா ஆகலையான்றது தெரியல. அந்த அளவுக்கு எந்த கம்பெனி நம்ப மாட்டேங்கிறாங்க எனிடெஸ்க்கு. அதுவும் இல்லாமல் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச சாஃப்ட்வேர்ன்றதுனால அதை மேக்ஸிமம் எந்த கம்பெனியும் ப்ரிஃபரும் பண்ணாது. ஏன்னா எல்லாருடைய டார்கெட்டுமே எனிடெஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் அந்த சாஃப்ட்வேரை கிராக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாவை கிராக் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ தட் நீங்கள் அந்த 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 சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா அதை கிராக் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. அப்போ கிராக் பண்ணிடுவாங்கன்னா தெரிஞ்சே நீங்கள் போய் உள்ள விழுவீங்களா? அப்போ செக்யூரிட்டி மெஷர்ஸ் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 4 முக்கியமான விஷயம். ஒன்று காஸ்ட்டை பார்க்கணும், ரெண்டாவது அதில் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கணும், மூணாவது அவங்க கொடுத்துருக்க கிவ் அண்ட் டேக் பாலிசி. உனக்கு இப்போ இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன அப்படின்றத அந்த ஒரு விஷயங்கள் இருக்கணும். செக்யூரிட்டி விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். இந்த 4 தான். ஓகேவா? அடுத்து சாஃப்ட்வேர் யூசேஜ் பண்ணும்போது நிறைய த்ரெட் வரும். லைக் வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிச்சிருப்பீங்க. மால்வேர், ஃபிஷிங், ரான்சம்வேர், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அட்டாக்ஸ் வந்து உள்ளே வரும். அப்படி உள்ளே வரப்போ அந்த செக்யூரிட்டி த்ரெட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் மூலயமா வருது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்குவீங்களா? உங்களை ஒருத்தன் கொண்டுடுவான்னு தெரிஞ்சால் அவனை கூடவே வச்சிருப்பீங்களா? துரத்தி விடுவீங்க, இல்லை நீங்கள் ஓடி வந்துடுவீங்க. கரெக்டாக? அதே தான். ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறப்போ ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்க மாட்டோம். ஒருவேளை வராது அப்படின்னு வருன்றது தெரியாமல் இருந்தால் கூட வாங்கிடுவோம். பட் வரும்னு தெரிஞ்சிட்டா நம்ம வாங்க மாட்டோம். ஒன்று. ரெண்டாவது, அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த கம்பெனிக்காரர், அதாவது நம்ம சாஃப்ட்வேர் வாங்குற அந்த அந்த பர்டிகுலர் வெண்டார் வந்து பண்ணுறாங்களா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டிசைனாக இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து சம்திங் ஃபிஷியான ஃபைல் வச்சுருக்கு. அந்த ஃபிஷியான ஃபைல் நம்ம கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விடாது. ஏன்னா நம்ம ஆன்டிவைரஸ் வச்சுருப்போம், ஃபயர்வால் வச்சுருப்போம். ஸோ இது 2 இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக ரன் ஆகிடாது. சரியா? அந்த செக்யூரிட்டி ப்ரீச்சஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் ரன் ஆகும். ஸோ ஒருவேளை நம்ம லைசன்ஸே வாங்கியிருந்தாலும் அந்த
அந்த ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து த்ரெட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபயர்வால் வந்து விடாது. அப்படி விடாதுன்னா நம்ம ஈவன் பணம் கட்டியுமே ஒர்க் பண்ண முடியாது. அப்போது இந்த இடத்துல வந்து லாஸ் இருக்குது. லாஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுவோமா? நெக்ஸ்ட்டு இதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்கும்? இப்போ இந்த செக்யூரிட்டிலாம் நம்ம பார்க்கல. ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் மூலிமா டேரெக்டாக மால்வேர் அட்டாக் வருது. ஸோ ரேன்சம்வேர்னா அட்டாக் பண்ணிட்டு பணம் கேட்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் கம்பெனிக்காரனே பண்ணுறான் அப்படின்னா அவனால் வந்து நமக்கு டேட்டா லாஸ் ஆகும், ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகும், அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, ஸோ இது எதுவுமே நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் இம்பேக்டாக இருக்கும். ஸோ இந்த இம்பேக்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான லைசன்சிங், அதாவது முன்னாடி சொன்ன இந்த 4 விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான லைசன்சிங் நம்ம பண்ணால் மட்டும்தான் ஒரு சாஃப்ட்வேர் யூசேஜில் நம்ம செக்யூரிட்டி த்ரெட்டை வந்து இல்லாமல் இருக்க முடியும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுது இல்லைன்னா அந்த இஷ்யூ, ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணணும் இல்லை அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து முக்கியமாக இந்த 6 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எனி சாஃப்ட்வேர் எடுத்துங்க, இது எல்லாமே ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தான். ஸோ எனி சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனை வரப்போ அதை நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஐடி சப்போர்ட் என்ஜினியராகவே இருப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஐடி சப்போர்ட் இன்ஜினியராக நீங்கள் இருக்கணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அது மூலயமா என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முக்கியமாக நீங்கள் 6 விஷயங்களை பண்ணணும். 1, ரூட் காஸ் அனாலிசிஸ். இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சாரி, ஏர் இந்தியாவுடைய ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆச்சு. அந்த ஃப்ளைன் கிராஷுக்கு வந்து காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரூட் காஸ் அனலைசிஸ் பண்ணாங்க. இல்லை, எனக்குமே ஐடியா இல்லை. பட் வந்து என்ஜினில் ஏதோ சின்ன ஃபால்ட் இருந்திருக்கு. அதே நேரத்தில் லைக் வந்து இப்போ ஏர் ஏஷியா விமானம் இருந்துச்சு. அந்த ஏர் ஏஷியா விமானம் வந்து பாதிப்படையும் போது ஒரு கம்பி காண்டு வந்ததான்னு சொல்லிட்டு ரூட் காஸ் அனலைசிஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஏன்னா இன் ஃபியூச்சரில் இருக்கிற மீதி ஃப்ளைட்டை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த பிரச்சனை மறுபடியும் வரக்கூடாதுன்னு அந்த விஷயத்த மறுபடியும் ரீசெக் பண்ணுவாங்க. ஏன்னா அது மூலயமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்தால மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கான்சியஸாக இருப்பாங்க. ஆக்சிடென்ட்ன்றது நடக்க தான் செய்யும். ஏன்னா இந்த பூமியில் வந்து ஆக்சிடென்ட் நடக்கும், பிறப்பு இறப்பு இது எல்லாம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு விஷயத்தால ஒரு முறை நடந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அது மூலயமா நடக்காமல் இருக்கலாம். இல்லை, திரும்ப அதே மேலே நடந்துச்சு அப்படின்னா மக்கள் எல்லாமே கொந்தளிச்சிருவாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கே சாஃப்ட்வேரில் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரலான்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து கிராஷ் ஆகி லோடிங்னு வந்துடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் மட்டும் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணீங்கன்னா அதில் கட் டூல், பேஸ்ட் டூல்னு 2 இருக்கும். ஸோ அந்த கட் டூல் ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அதுக்கு சரி பண்ணுறதுக்கு நம்ம ரூட் காஸ் அனலைசிஸ் பண்ணணும். எதனால இந்த கட் டூல் ஒர்க் ஆகல, அது கோட் நல்லா இருக்கா, அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கா, அதுக்கு பேக் எண்டில் வச்சுருக்கிற விஷயங்கள் என்ன, நம்ம கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல சிங்க் ஆயிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து சரி பண்ணுவோம். பேசிக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கிராஷ் ஆச்சுன்னா கம்முன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி முடிச்சு விட்றாங்க. சரியா? ஆனால் வந்து விஷயம் என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இப்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை எனேபிள் பண்ணதுனால தான் இந்த கட் டூல் ஒர்க் ஆகலை, அதை ஆஃப் பண்ணிட்டா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி எங்கிருந்து நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போது ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம 5 ஒய்ஸை கேட்கணும். சரியா? இந்த ஒய் மெத்தட் அப்படின்றது எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது எதனால் நடந்துச்சு, ஸோ எதெல்லாம் பண்ணால் திருப்பி நடக்காமல் இருக்கும். ஒய், வாட்டு, விச்சு, ஹவ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். சரியா? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகலைன்னா முதல்ல ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு தானே பார்ப்போம். ஏன் ஒர்க் ஆகலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால் ஒர்க் ஆகலை, ஏன் ஒர்க் ஆகலைன்னா நான் ஆன் பண்ண ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க சிம்பிளாக. அப்போது ஏன் ஒர்க் ஆகலைன்னு கொஷின் வேணும்னா எதனால் ஒர்க் ஆகலை, எந்த ஒரு பர்டிகுலர் சோர்ஸ்னால ஒர்க் ஆகலை அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகாமல் போகலாம், இல்லை எப்படி ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி நம்ம எப்படி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க கேட்க அந்த சாஃப்ட்வேரோடைய இப்போ நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணணுமா, இல்லை சாஃப்ட்வேர் ரீஇன்ஸ்டால் பண்ணணுமா, இல்லை பேக் அண்ட் கோடில் எதனா மாற்றி எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நடக்கும். இதுவே நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெண்டார் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா இது எல்லா விஷயத்தையும் வெண்டார் பார்த்துப்பான். சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் ஐடி சப்போர்ட் இன்ஜினியராக என்ன பண்ணுவீங்கன்னா வெண்டார் கோஆர்டினேஷனில் பயங்கரமாக இருப்பீங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸோ அதோட ஒர்க் ஸ்பேஸ் அட்மின் பேனல் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா நம்ம யார்கிட்ட வாங்கணுமோ அவங்ககிட்ட போய் கேட்போம், கூகுள் கிட்ட போய் கேட்போம்.
நம்ம போயிட்டு வந்து கூகுளோட கோட்ல வந்து கை வைக்க முடியாது. ஓகேவா? அவங்க கிட்ட சொன்னா அவங்க அதை சரி பண்ணி விட்டுருவாங்க. ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும். ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினும் கேட்கணும். அப்படி கேட்குறப்போ நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? எஜுகேட்டர்ஸ் கைட். இப்போ நீங்க ஒரு ட்ரபிள் ஷூட் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய இன்டர்நெட் சோர்சஸ் இருக்கு. இல்ல ப்ரீவியஸா நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எஸ்ஓபி பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? எஸ்ஓபினா நீங்க ஒரு ஸ்டெப்ஸை எப்படி லைன் பை லைனா பண்ணணும். சரியா? நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயம்னா, நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ண நம்ம முதல்ல சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பிப் இன்ஸ்டால் நோட் ஜேஎஸ் அப்படின்றத போடணும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் பார்த்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கும். எஜுகேட்டர்ஸ் கைடுன்னு ஒன்று இருக்கு. இந்த எஜுகேட்டர்ஸ் கைடு அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நமக்கு இன்டர்நெட் சோர்ஸ்ல நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். கரெக்டா? இப்போ சாட் ஜிபிடி இருக்கு, பெர்ப்ளெக்சிட்டி இருக்கு, கோபைலட் இருக்கு, கூகுள் இருக்கு, பிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் இருக்கு. விக்கிபீடியா இப்போ இது வந்து ஒரு சர்ச் இன்ஜினா ஒரு ஏஐ டூலாக சொல்கிறேன். இதை தாண்டி வந்து விக்கிபீடியா இருக்கு. ஒவ்வொரு கம்பெனியும் அவனுடைய ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா learn.microsoft.com அப்படின்னு ஒன்று இருக்கு. அவனுடைய எல்லா ப்ராடக்ட்டையும் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்டாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஹெல்ப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ எவ்ரி திங் லேர்ன் பண்ண முடியும். ஸோ எஜுகேட்டர்ஸோட கைடு, அதாவது அந்த மாதிரியான கைடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்டெகிரிட்டி மெயின்டெனன்ஸ். ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட ரிலையபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 1 லிட்டர் பெட்ரோல் உங்கள் வண்டிக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் வந்து மினிமம் ஒரு 40-50 கிலோமீட்டர் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டராவது கன்சிஸ்டண்டாக கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போறீங்க 2 கிலோமீட்டர் தான் போகுது அப்படின்னா அந்த வண்டியை யூஸ் பண்ணுவீங்களா, தூக்கி போட்டுருவீங்களா? சேல் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைன்னா அதை ரெடி பண்ண ட்ரை பண்ணுவீங்க. கரெக்டா? சேம் இங்கே தான். ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, ஒரு 10 செகண்ட் தான் ஒர்க் ஆகுது, அப்படியே ஆஃப் ஆயிடுது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எய்தர் அந்த சாஃப்ட்வேரை அந்த 10 செகண்ட் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக ரன் ஆகிற மாதிரி ரெடி பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இல்லை அதை ரெடி பண்ணவே முடியல, வெண்டாராலே முடியல, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை நம்ம தூக்கி போட்டுரும். கரெக்டாக? ஏன்னா மார்க்கெட்டில் அந்த மாதிரி எக்கச்சக்கம், இப்போ நீங்கள் யூடியூப் மாதிரி எக்கச்சக்கம் ட்ரெல்லோ இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? யூடியூப் இஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா தான், நாட் ஏ கிங் ஆஃப் சோஷியல் மீடியா. ஓகேவா? நமக்கு என்ன, இப்போ நீங்கள் யூடியூப்ல படம் பார்த்துட்டே இருக்கீங்க, யூடியூப்ல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நான் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்து இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா இந்த சோஷியல் மீடியாவில் நமக்கு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல. ஸோ நம்ம ஃபேஸ்புக் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் போயிடுவீங்க. சரி, அங்கே உங்களுக்கு அது தெரிஞ்சு அடுத்து இன்ஸ்டாகிராம் போயிடுவீங்க, இன்ஸ்டாகிராமும் இல்லையே ட்விட்டர் போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போவீங்க. ஸோ கம்பெனிஸ்லேயும் இதே தான் நடக்கும். ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க. ஃபியூச்சர் இஷ்யூஸ் தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது. சரி, இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதே பிரச்சனை ஃபியூச்சரில் வரப்போ அதுக்கான டைம் வந்து நம்ம உட்காந்துட்டு இருப்போமா? ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டே இருப்போம். இப்போ ஒரு வண்டி இருக்கு, இந்த வண்டி இருக்குன்னா அந்த வண்டியை வந்து எவ்வளோ தூரம் ரன் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஒருவேளை 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு நமக்கு அவங்க கிளைம் பண்ணுறது 40 கிலோமீட்டர் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் 2 கிலோமீட்டர் தான் கொடுக்குதுன்னா எய்தர் அந்த வண்டியை சரி பண்ண பார்ப்போம், இல்லை தூக்கி போட்டுருவோம். கரெக்டாக? சேம் திங். ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேர் நமக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுவோம். அது ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா we are go with the சாஃப்ட்வேர். அப்படி அது ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை விட்டு தூக்கி போட்டு நம்ம அதே மாதிரி மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் இருக்குது, நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருப்போ அங்கே போயிடுவோம். ஓகேவா? ஃபியூச்சர் இஷ்யூஸை ப்ரிவென்ட் பண்ணுறது. இந்த ஃபியூச்சர் இஷ்யூஸ் ப்ரிவென்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனையை நம்ம ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தா இந்த சேம் டிட்டோ பிரச்சனை ஃபியூச்சரில் வரப்போ நம்ம என்ன பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாரு டக்குன்னு சால்வ் பண்ணி அனுப்பிச்சிருவோமா? ஒருவேளை டாக்குமெண்ட் பண்ணலாம் அகைன் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எங்கே வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அந்த எல்லாத்தையும் கொஸ்டினும் கேட்டுட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ டாக்குமெண்டேஷன் இஸ் மஸ்ட். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ ரிமோட் எடுக்கணும், அதாவது இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் சென்னையில் இருக்கீங்க. சரியா? இப்போ சென்னையில் பிரச்சனைனா ஒரு முறை நீங்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணணும்? இங்கேருந்து பஸ் ஏறி சென்னைக்கு வந்து உங்கள் அட்ரஸ் லொக்கேஷன் வந்து அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை நான் பார்க்கணும். சரியா? இதை பண்ணலாமா? இல்லை நான் வீட்டிலேருந்தே உட்காந்து ஒரு லிங்க் அமைச்சு இன்டர்நெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணி நான் ரிமோட்டில் சால்வ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும். அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட் பிரச்சனைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நம்ம ரிமோட் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து ஐடியில், அதாவது நம்ம ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வீடியோ பார்க்கறதுக்கு வந்து முன்னாடிலாம் நம்ம சேனல் இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். வீட்டில் டிவி இருக்கணும், டிவிக்கு டிஷ் இருக்கணும், டிஷ் இருந்தால் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்னாச்சு? டிவி வந்து கேபிள் கனெக்ஷன் ஆச்சு. அந்த கேபிள் கனெக்ஷன் ஃபியூச்சரில் என்னாச்சு? செட்டப் பாக்ஸ் ஆச்சு. கரெக்டாக?
அந்த செட்டப் பாக்ஸ் இப்போ இன்னைக்கு என்ன இருக்கு, நம்ம கையில் இன்டர்நெட் மூலியமா வருது. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட். அந்த மாதிரி இன்னைக்கு அப்டேட்டடான டூல்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி இருக்கு. இவ்வளோ நேரம் சாஃப்ட்வேரை பற்றி பார்த்தோம், சாஃப்ட்வேரோட லைசன்சிங் பற்றி பார்த்தோம். ஒரு சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி இருக்குன்னா நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், சரியா? இன்னைக்கு தேதிக்கு ஏஏ ஃபார் த்ரெட் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும், ஓகேவா? ஏஏ ஃபார் த்ரெட் டிடெக்ஷன்னா ஆட்டோமேட்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். வித்தவுட் ஏஐ இதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட்டும் வராது. அட்லீஸ்ட் சாட் ஜிபிடியோட இன்டகிரேஷனாவது இருக்கணும். அவங்க ஓன் ப்ராடக்ட் இல்லைனாலும் சாட் ஜிபிடியோட இன்டகிரேஷனாக மினிமலாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, குரூக்கு, கோபைலட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று, சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டோட இன்டகிரேஷன் கண்டிப்பாக தேவை. வித்தவுட் த ஏஐ த்ரெட் டிடெக்ஷன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கிடையாது எந்த சாஃப்ட்வேர்லையுமே. இப்போ வந்து ஜீரோ ட்ரஸ்ட் செக்யூரிட்டி மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜீரோ ட்ரஸ்ட் அப்படின்றது யாரையுமே நம்பக்கூடாது, ஓகேவா? செக்யூரிட்டியில் யாரையுமே நம்பக்கூடாது. ஸோ அப்படி நம்பாமல் உங்ககிட்ட இருந்தும் செக்யூர்டாக இருக்கிறதுக்காக அந்த கம்பெனி வந்து ப்ராப்பராக வேல்யூபிள் பண்ணுதா, இல்லை வந்து நீங்கள் அந்த செக்யூரிட்டி சரி அந்த அந்த ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறப்போ உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குதா, ஸோ அப்படின்ற எல்லா விஷயத்தையும் என்ஷூர் பண்ணிக்கணும், சரியா? இப்போ கிவன் டெக் பாலிசி தான். இங்கே வந்து யார் மேலே யார் இறக்கப்படவே கூடாது இந்த இன்டர்நெட் வேர்ல்டில், ஓகேவா? ப்ரோஆக்டிவாக செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுக்குது. அதாவது இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி, இப்போது ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு போர் வந்ததுக்கு அப்புறம் மிலிட்டரி அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. போர் வரும், வராமல் போகலாம், பட் வந்துருச்சுன்னா சமாளிக்கிறதுக்கு நம்ம மிலிட்டரி ரெடியாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி செக்யூரிட்டியில் எந்த பிரச்சனையும் வராது. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கோம், ஓகேவா? இன்சூரன்ஸ் வந்து லைக் நோய் வரதுக்கு முன்னாடி தான் எடுப்பாங்க, நோய் வந்ததுக்கு அப்புறம் எடுக்க மாட்டாங்க, கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கே செக்யூரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக்யூர் லேயர் போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த லேயர் ஆஃப் த செக்யூரிட்டி தான் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஒர்த்தி ஒன். அந்த மாதிரி லேயர் போட்டுட்டோம். அந்த லேயர் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ த்ரெட் வருது, எவ்வளோ தடுத்துச்சு, எவ்வளோ உள்ளே வந்துச்சு, எவ்வளோ வெளியே போச்சு, இது எல்லாவோட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி எவால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் த்ரூ த ஃபயர் வால், ஓகேவா? ஸோ இந்த ஃபயர் வால் மூலிமா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த சாஃப்ட்வேர் மூலிமா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை நம்ம தூக்கி போட்டுருவோம். என்ஹான்சிங் சைபர் செக்யூரிட்டி வித் ஏஐ த ஃபியூச்சர் இஸ் இயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். லைக் என்ஹான்சிங் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா தான் இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வருக்கும் ஒவ்வொரு ஆளை போட்டு மேனுவலாக வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஆனால் இன்னைக்கு சோலார் வின்ஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி, சரியா? சோலார் வின்ஸை அந்த சர்வர் டேட்டா சென்டரில் போட்டுருவாங்க. அந்த சோலார் வின்ஸ் வந்து எவ்ரி செகண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது உள்ள வந்துச்சு அப்படின்னா உடனே நோட்டிஃபிகேஷன் எங்கே அடிக்கணும்னு செட் பண்ணியிருக்காங்களோ அங்கே அடிச்சிடும். சாட் ஜிபிடி மாதிரி இருக்கிறது மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா? நாயினா தரையில தான் இருக்கும், மனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போடுவான், பாம்புனா வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ந்து தான் போகும், காக்கா வந்து பறந்து தான் போகும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி நடக்கிறதுனால நாம் வந்து அதை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணணும், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போது ஜீரோ ட்ரஸ்ட் செக்யூரிட்டி மாடல்னால் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், ஓகேவா? பிரின்சிபல் ஆஃப் ஜீரோ ட்ரஸ்ட், யாரையும் நம்பாத, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணு, சரி? இன்டர்நெட் வேர்ல்டில் எதையுமே நம்பக்கூடாது. ஈவன் அது கூகுள் இருந்து வந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து வந்தாலும் சரி, நத்திங் இஸ் சேஃப். நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம யாருக்கிட்ட கொடுக்குறோம் இல்லை யாருக்கிட்ட இருந்து வாங்குறோன்ற ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டார்க் வெப் இருக்குது, இந்த டார்க் வெப் ஐடென்டிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணலை, இன்டர்நெட் மூலயமா ஒரு ஃப்ளாக்டு அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு உங்களுக்கு வந்துச்சுன்னா கவர்மெண்ட் வில் மானிட்டர் யூ, ஓகேவா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அங்கேருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் விசாரித்து ஒன்றும் இல்லைன்னா அமுச்சு விட்ருவாங்க, அது ஒரு விஷயம். ஸோ நம்ம எங்கேருந்து காசு வாங்குறோம் போகிறோம், காசு மட்டும் கிடையாது, டேட்டா வாங்குறது விற்கிறது கூட, சரியா? வாங்குறது விற்கிறது மீன்ஸ் இப்போ வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஹாய்னு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் திருப்பி எனக்கு ஹாய்னு சென்ட் பண்ணுறீங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், நான் டார்க் வெப்லேருந்து வாட்ஸ்அப் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி சென்ட் பண்ணால் இட்ஸ் எ த்ரெட், இட்ஸ் எ வைலேட்டிங் த இன்டர்நெட் ரூல்ஸ், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்பலாமா, நம்பக்கூடாதுல்ல? நெக்ஸ்ட்டு
இப்போ நம்ம நார்மலா டேட்டா பிரீச் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதாவது டேட்டா பிரீச், நீங்க பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு வெப்சைட்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா பிரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அவன் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய டேட்டாவெல்லாம் எடுத்துப்பான். ஓகேவா? ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம அவனை உள்ள விடும்போது அந்த லிங்க் வந்து ட்ரஸ்டபிள் தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். ட்ரஸ்டபிள் தானான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? அந்த லிங்கை படித்து பார்த்தா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த ஒரு டொமைனோட இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நம்பலாம். சரிங்களா? ஏதோ ஒரு கச்சா முச்சா நம்பர் இருக்குன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேக் லிங்க்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? கூகுள்.காம்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, gmail.comனு வரும், google.comனு வரும், இல்லை gmeet.comனு வரும். சரி, கரெக்டாக? இப்போ சொல்லுங்க, இப்போ உங்களுடைய லிங்க் கூட பாருங்க. இப்போ நீங்க இதில் பார்த்தாவே தெரியும் பாருங்க. இவ meet.google.com, அதுக்கப்புறம் வந்து ஏதோ கச்சாமச்சான்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த டொமைனே இல்லாம இந்த வார்த்தைகள் மட்டும் இருக்கு அப்படின்னா இட்ஸ் எ த்ரெட். ஓகேவா? வித்தவுட் த டொமைன் நம்ம நம்ம நம்பவே கூடாது. டொமைனை யூஸ் பண்ணி ஒரு கேட்சியான நேம் வச்சு டொமைனை யூஸ் பண்ணியுமே த்ரெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிஃபோர் டச்சிங் இட் உங்களுக்கு அது உண்மையிலே தேவைதானா அப்படின்னு செக் பண்ணிட்டு டச் பண்ணுறது நல்லது. ஓகேவா? சரியா? இது flipkart.com அஃபிஷியல் வெப்சைட். சரியா? இப்போ நான் எங்கேயும் போய் தேரல. இந்த இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்குறோம். இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் கிடையாது. பட் வந்து HTML ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் இதை க்ளோன் தான் பண்ண போகிறேன். இப்போ அதில் இருக்கிறது அப்படியே எடுத்து எனக்கு ஒன்று கொடுத்துருக்கு. சரிங்களா? கலர் மேபி வேற இருக்கு. இப்போ நான் வந்து எந்த எடிட்டுமே பண்ணலாம், அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. சரியா? லுக் லைக் இதே மாதிரி இருக்கா? லாகின் கார்ட்டு இருக்கா? நான் கொஞ்சம் உட்காந்தனா இதே மாதிரியான ஒரு ஃபேக் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல லைக் வந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் ஃப்ளிப்கார்ட் டொமைன் இங்கே வரும். இப்போ அதை யாரும் யூஸ் பண்ணலாம், அதனால நமக்கு வந்து ஈஸியாக வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு டாட்டாவது ஒரு சின்ன உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் பார்த்தா flipkart.comனு தான் இருக்கும், flip.cart.comனு இருக்கும். சரியா? அந்த மாதிரி டொமைன் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசிக்காக அதையாவது பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த சோர்ஸ் எங்கேருந்து இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இப்போ அதுக்கு தான் இரும்பு திரைப்படத்தை நிறைய முறை நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அர்ஜுன் வந்து ஒரு எம்டி மெசேஜ் அனுப்புவாப்புல, விஷாலோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் கிளிக் பண்ண உடனே அவருடைய ஃபோன் கம்ப்ளீட்டாக ஹேக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் பாசிபிள் இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த மெசேஜை கிளிக் பண்ண உடனே அது உங்கள் டிவைஸில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது ரன் ஆக ஆரம்பிச்சோடனே அதோட டேட்டாவெல்லாம் இன்டர்நெட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு போயிட்டுருக்கும். அதனால தான் யாரையும் இன்டர்நெட்டில் நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. பேசிக்காக இந்த மொத்த ஸ்லைடுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். ஓகேவா? யாரையும் நம்பாதீங்க. இன்டர்நெட் வேர்ல்டில் எதையுமே கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி, வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினாலும் ஒரு முறைக்கு 100 முறை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினா பெட்டர். சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு இப்போ நான் வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் ஏர்பிளைன் வச்சுருக்கேன். ஓகேவா? நம்ம இந்தியன் ஆர்மியோட ஃபைட்டர் ஜெட் ஏர்பிளைன் வச்சுருக்கேன். நம்ம எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்ற சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த ஏர்கிராஃப்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் இந்த ஏர்கிராஃப்டை கண்ட்ரோல் பண்ண ஹார்ட்வேர்ஸ் இருக்குமா, அந்த ஹார்ட்வேர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குமா? சரியா? இப்போ 3 விஷயம் இருக்கா? இப்போ சாஃப்ட்வேர் வந்து யார் கிரியேட் பண்ணா? ரஷ்யா கிரியேட் பண்ணாங்க. சரிங்களா? இந்த ரஷ்யா கிரியேட் பண்ண இந்த ரஃபேல் விமானம். ஓகேவா? இது ரஷ்யா கிரியேட் பண்ண ரஃபேல் விமானத்தில் ரஷ்யா தான் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கு. சரியா? நாம வந்து ஃபைட்டர் ஜெட்டு வித்து அதோட சாஃப்ட்வேரோட சேர்த்து வாங்கிட்டு இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சின்ன பர்டிகுலர் பாயிண்ட்ல யோசிச்சு பாருங்க. ரஷ்யா வந்து ஒரு சின்ன நமக்கே தெரியாம ஒரு சின்ன லூப் ஹோல், ஒரு பொறி வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதாவது நீங்க 8 முகம் யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகும், எந்த ப்ராப்ளமும் வராது, ஆனா உங்க டேட்டா ஃபுல்லா எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி லூப் ஹோல் வச்சிருந்தாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ரஃபேல் விமானத்தோட என்டையர் விஷயங்களை இந்தியன் ஆர்மி, அந்த இந்தியன் ஆர்மியோட ஐடி விங்க எல்லாமே படிச்சு பார்த்துட்டு தான் அந்த ரஃபேல் விமானத்தை வாங்குறதுக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க.
இதுக்கு நிறைய ஏஐலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பேர்லாம் ரிவீல் பண்ணல. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதா மட்டும்தான் நியூஸ் வெளியே வந்துச்சு. சரியா? இந்தியன் ஆர்மிக்கு அந்த நிலைமை. ஓகேவா? ஓகேவா? அப்போ நம்ம வாங்குற சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் பார்த்து தானே வாங்கணும். அவ்வளோதான். சரியா? நீங்க பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே இந்த ஒரு கிளாஸ். அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றத பார்த்தோம். ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சாஃப்ட்வேர் வாங்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? நான் எடுத்து முடிச்சுட்டு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு இது எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் ப்ரீமியம் வச்சு சொல்லிக் கொடுக்குவா. இப்போ நான் யூடியூப் ப்ரீமியம் போகிறேன். இதுவுமே லைசன்ஸ் தான். ஓகே. இப்போ நான் யூடியூப் ப்ரீமியம் பேஜ் இருக்கேன். இப்போ ஒரு லைசன்ஸ் எப்படி வாங்குறது, ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ யூடியூப் ப்ரீமியம் இருக்கு. சரியா? இப்போ இந்த யூடியூப் ப்ரீமியம் தர நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்? ஆட் ஃப்ரீ இருக்கும், வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், பேக்ரவுண்டில் நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கலாம், மியூசிக் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நிறைய பிளான் இருக்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்குமே பிளான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா ஒரு மாசத்துக்கு 149 ரூபா நம்ம பே பண்ணணும். நம்ம ஒரு 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 டிவைஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆனா இன்னொரு 150 ரூபா சேர்த்து கொடுத்தா நம்ம 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேர் வரைக்கும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஏன் எல்லாத்துக்குமே லைசன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஈவன் நீங்க மைக்ரோசாஃப்டோட லைசன்ஸே எடுத்துக்கிட்டாலும், இப்போ நீங்க பாருங்க, மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் போலாமா? நான் 360 அவங்க நிறைய லைசன்ஸ் வச்சிருக்காங்க. பட் நான் 365 லைசன்ஸ் போறேன். சரியா? இங்க பாருங்க, இங்க நிறைய பேர் 365 கொடுத்துருப்பான். அதில் நம்ம மைக்ரோசாஃப்ட் தான் போகணும். இங்க பாருங்க, இப்போ வெறும் இப்போ மைக்ரோசாஃப்டோட இப்போ 2 to 6 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா இது 8199 ரூபா பர் இயர் கொடுத்து இத்தனை அப்ளிகேஷன், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அவுட்லுக்கு, ஒன் நோட்டு, ஒன் டிரைவு, செக்யூரிட்டி, அது இவங்க மைக்ரோசாஃப்டோட கிரியேட்டர்னு நினைக்கிறது 8199 ரூபா பர் இயர். 2லிருந்து 6 பீப்புள் வரைக்கும் இது சரியா இருக்கும். ஓகேவா? இல்ல அப்படின்னா ஒரே ஒரு ஆளுக்கு 6900 ரூபாய். வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோரேஜ்ல மாறும். ஒரே ஆளுக்குனா 1 TB ஸ்டோரேஜ் தான். சரிங்களா? ஆனா நீங்க அதிகமா வாங்குறப்போ உங்களுக்கு 6 TB ஆஃப் ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்து இன்டர்நெட் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை நிறைய வாங்க உங்களோட ரேட் வந்து நிறைய குறையும். இப்போ ஆஃபீஸ் 365 ஒரு ஆளுக்கு வாங்கினா 7000 ரூபாய் கிட்ட காமிக்குது. ஆனா இன்னொரு 1500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து 6 பீப்புள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சைன் இன்டு 5 டிவைஸ் அட் ஒன்ஸ், சைன் இன்டு 5 டிவைஸ் அட் ஒன்ஸ்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? 5 டிவைஸா இருந்தாலுமே ஒரே ஐடி தான். இங்க ஒரு ஐடி மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஆனா வந்து இந்த இடத்துல 8199 ரூபால அதே 5 டிவைஸ் தான். 5 + 1 6 கிடைக்கும் உங்களுக்கு இதுல. ஓகேவா? இதுல 1 தான் கிடைக்கும். சரி, இதுல 5 + 1 6 கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்க 1 to 6 பீப்புள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா, இங்க 6 பேருக்கு நம்ம தனித்தனியா கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ உங்க எல்லாருக்கும் தனியா இப்போ என்னுடைய ஹிஸ்டரியை வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்குமா? உங்களோட வாட்ஸ்அப் சேட் இருக்கு, நான் பார்த்தா உங்களுக்கு பிடிக்குமா? ஈவன் தான் அதில் ஒண்ணுமே இல்லைனாலும் பிடிக்காது. கரெக்டா? அதே மாதிரி என்னோட சேட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா? அதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு 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 சில குறிப்பிட்ட பிரைவசி அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா அதில் ஒண்ணுமே இருக்காது, பெரிய தப்பான விஷயம்லாம் ஒண்ணுமே இருக்கு, ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்களோட சேட் அவங்க பார்த்தா ஓகேவா? அதுக்கு காரணம் பல இருக்கு. சரி, அதே தான். இப்போ அந்த விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பர்சன் 5 டிவைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா 6899 ரூபா இஸ் பெட்டர். இல்லை எனக்கு வந்து 6 பேர் இதுக்கு அட்மின் பேனல் கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து அந்த அட்மின் பேனலை தாண்டி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அட்மின் இருப்பார். ஸோ அப்படிலாம் போயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். பிஸ்னஸில் இங்கே பாருங்க, ஒரு யூசருக்கு 145 ரூபா பர் மந்த் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் 18% GST வரும். இது வந்து பேசிக். இதில் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். சரி, 365 ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 770 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆஃப்லைன்லையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லையா, காஸ்ட் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கான், 685 ரூபா பர் யூசர் பர் மந்த் பெய்டு இயர்லியாக பே பண்ணணும். அண்ட் வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோ ரினியூவலில் தான் இருக்கணும். ஸோ ஒரு சில கம்பெனிக்கு வந்து ஆட்டோ ரினியூவல் பிடிக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கான் நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா, அதை இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதோட கம்பாரிசன் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கு பாருங்க. இப்போ என்னென்ன இருக்குது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், என்டையராக 365 என்டையர் விஷயங்கள் இருக்குது.